உலகத்தில் வாழுகிற பொழுது தான் யாரோடு தோழமை கொண்டு வாழ வேண்டும் என்பதை குறித்து அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா திருக்குர்ஆன் ஷரீஃபிலே நிறைய இடங்களில் அல்லாஹு தஆலா தான் யாரோடு தோழமை கொண்டு வாழ வேண்டும், அந்த தோழமை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து அல்லாஹ் நிறைய இடங்களில் அல்லாஹ் பேசுகிறார். மட்டுமல்ல, நிறைய நபிமார்கள் அந்த தோழமையை அல்லாஹ்விடத்திலே கேட்டிருக்கிறார்கள் என்பதையும் திருக்குர்ஆன் ஷரீஃபிலே நாம் பார்க்கிறோம். நிறைய நபிமார்கள் தங்களுடைய துஆவின் போது கேட்ட அந்த விஷயம், வஅல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன், யா அல்லாஹ் சாலிஹீன்களோடு என்னை வாழச் செய், சாலிஹீன்களுடைய தொடர்பை எனக்கு ஏற்படுத்தி கொடு என்பதாக நிறைய நபிமார்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்திருக்கிறார்கள். வரலாற்றிலே ஒரு நிகழ்வு, கஹ்புல் அஹ்பார் என்று சொல்லக்கூடிய நபித்தோழர் கஹ்புல் அஹ்பார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலேயும் பிந்தைய காலத்திலேயும் தொழுகைக்காக வேண்டி சஃப்பு நிற்கிற பொழுது தொழுகையினுடைய வரிசையிலே அவர்கள் இரண்டாவது வரிசையிலே, பின்னால் வரிசையிலே நிற்பார்கள். ஏனைய நபித்தோழர்கள் அவர்களிடத்திலே விசாரித்த பொழுது, முன் சஃபிலே நிற்பது நன்மைக்குரிய காரியம் என்று அதை நீங்கள் தவறவிடுகின்றீர்களே என்பதாக கஹ்புல் அஹ்பார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்திலே கேட்ட பொழுது, தௌராத் என்கிற மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மீது இறக்கப்பட்ட தௌராத்தை முழுமையாக மனனம் செய்திருந்த கஹ்புல் அஹ்பார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நபித்தோழர்களுக்கு விளக்கம் சொல்லுகிற பொழுது சொன்னார்கள், நான் தௌராத் வேதத்திலே படித்திருக்கிறேன், பின்னொரு காலத்திலே கடைசி நபி அவர்கள் வருவார்கள், அவர்களுடைய உம்மத்தினர்களில் சாலிஹானவர்கள் இருப்பார்கள், அவர்களுடைய உம்மத்தினர்களில் உள்ள சாலிஹானவர்கள் முதல் சஃபிலே அவர்கள் தொழக்கூடியவர்களாக இருப்பார்கள். முதல் சஃபிலே தொழக்கூடிய அந்த சாலிஹானவர்களுடைய பரக்கத்தினால், அவர்களது அந்த சஃபினுடைய பரக்கத்தினால், சாலிஹானவர்களுடைய அந்த பரக்கத்தினால் பின்னால் வரிசையிலே இருக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் தஆலா மக்ஃபிரத் என்று சொல்லக்கூடிய அவர்களுடைய பாவத்தை மன்னிக்கக்கூடிய அந்த சிறப்பினை முன்னால் நிற்கக்கூடிய சாலிஹானவர்களுடைய பரக்கத்தினால் அல்லாஹ் வழங்குவான் என்கிற செய்தியை தௌராத் வேதத்திலே நான் படித்திருக்கிறேன். எனவே முதல் சஃபிலே இருக்கக்கூடிய சாலிஹானவர்களுடைய பரக்கத்தினால் நான் அல்லாஹ்விடத்திலே, அந்த சாலிஹானவர்களுடைய சுஹ்பத்தின் பரக்கத்தினால் அல்லாஹ்விடத்திலே நான் மக்ஃபிரத்தை பெற்றுக்கொள்வேன் என்று கஹ்புல் அஹ்பார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள்.